உங்களோட 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ஜான்சினா பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஜான்சினா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ஒரு புதிய ஒரு விஷயத்த நம்மளுடைய ஜான்சினா இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் நம்ம ஜான்சினா சொன்னார் அப்படின்னா, WWE அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்குள்ளே, அதாவது ரெஸ்லிங்குள்ளே நான் வர்றப்ப WWE இருந்த வேறு எந்த ஒரு ரெஸ்லருக்கும் சரி, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஃபேன்ஸுக்கும் சரி, ஏன் WWE ஓனரான வின்ஸ் மெக்மேனுக்கும் சரி, இல்லை ஷேன் மெக்மேனுக்கும் சரி, இல்லை ஸ்டெப்னி மெக்மேனுக்கும் சரி, வேறு யாருக்குமே என்ன சுத்தமாக பிடிக்கவே இல்லையாம். இதெல்லாம் யார்றா இவெல்லாம், இது ஒரு மூஞ்சா, இவெல்லாம் எதுக்கு வர்றான், இவெல்லாம் ரெஸ்லிங் பண்ணுறதுக்கே தகுதியே இல்லாதவன் அப்படின்னு பல பேர் பல பக்கம் சொன்னாங்க. ஏன் ஃபேன்ஸே சொன்னாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பூ கட்டினாங்க. அதாவது இனிலாம் ஜான்சினா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் பூ பண்ணாங்க. ஆனால் அது எதையுமே நான் பொருட்படுத்தாமல் என்னோட விடாமுயற்சியால், என்னோட கான்ஃபிடென்ட்னால நான் இந்த அளவுக்கு நான் ரெஸ்லிங்கில் உயர்ந்து நிற்கிறேன். ஒரு நேரத்தில் ஜான்சினா அப்படின்னா யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ ஜான்சினா அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அந்த அளவுக்கு என்னோட திறமையை நான் வளர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டில் நான் இருக்கேன் அப்படின்னு ஜான்சனா இப்போ சொல்லியிருக்காரு. இதுக்கான உதாரணத்தையும் நம்மளுடைய ஜான்சன் அதாவது யாரெல்லாம் உங்களை இதெல்லாம் நீங்களாம் சாதிக்கவே முடியாது, நீங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். என்னையே ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. அதாவது எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரே காலமாக இருந்துராது, காலம் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்குன்னு காலம் மாறும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுக்காமல் இருக்கக்கூடாது. உங்களோட விடாமுயற்சியில் நீங்கள் என்னத்தை சாதிக்கிறீங்களோ அதில் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதுக்கு நான் 100% நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ஜான்சனா சொல்லியிருக்காரு. அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே காலம் மாறி மாறி இருக்கும். அதுக்காக நம்ம ஒரே இடத்துல ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு ஜான்சனா இப்போ சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றியே நான் என்னத்தை நான் சொல்லி தொலைக்கேன். சட்கர்கள், நீங்கள் ஏடபிள்யூலேருந்து வேறு எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாப்பான ஒரு ரெஸ்லராக இருந்திருக்கலாம். வீணாக டபிள்யூக்குள்ளே வந்து வீணாக நீங்கள் உங்களோட ரெஸ்லிங் கெரியரையே நீங்கள் முடிச்சுக்க போகிறீங்க. ஏன்னா நம்மளுடைய சாட்கரிகள் வந்து டபிள்யூக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்மளுடைய டபிள்யூ கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய டபிள்யூக்கு நம்மளுடைய சாட்கரிகள் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு மேட்ச் கூட கம்ப்ளீட் பண்ணல. அதாவது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லேயே நீங்கள் பயிற்சி எடுங்கன்னு சொல்லி சாட்கரிகளை பயிற்சி எடுக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அது நம்மளுடைய சாட்கரிகள் வந்து பேஸ்லின் பேப்பரிவுக்கு வந்தாங்கப்பா. வந்து அதுவும் பேக் ஸ்டேஜுக்கு தான் வந்தாங்களே தவிர வந்து ரிங்குக்கெலாம் வந்து எந்த ஒரு ஸ்பீச்சும் கொடுக்கல, அதாவது எந்த ஒரு ரெசலும் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ நடந்த ராயல் ரம்பிளுக்கு வந்தாங்க. வந்து ராயல் ரம்பில் கூட்டத்தில் கோவிந்தா போடுற மாதிரி நம்மளோட சாட்கரிகள் வந்தாங்க. வந்து இப்போ வந்து எலிமினேஷன் சாம்பரில் நம்மளுடைய சாட்கரிகளுக்கு ஒரு எலிமினேஷன் சாம்பருக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது. அந்த மேட்சில் வின் பண்ணுறவங்க நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட நம்ம ரெசல்மனியால் மோதுவாங்க அப்படின்னு நம்மளுடைய சாட்கரிகள் பேரை நம்மளுடைய டபிள்யூ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த பேரை இருந்து நம்மளுடைய சாட்கரிகள் பேரை சுத்தமாக எடுத்துட்டாங்க டபிள்யூ. ஏன்டா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு நம்மளுடைய டபிள்யூ ஒரு புது விளக்கத்தையும் நம்மளுடைய டபிள்யூ கொடுக்குறானுங்க. என்ன விளக்கத்தடா கொடுக்குறானுங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மேட்ச்சில் வந்து பெக்கி லஞ்ச் இருக்காங்க. பெக்கி லஞ்சை தான் இந்த வருஷத்தில் ராயல் ரம்பிள் ரியா ரிப்ளே கூட மோத வைக்கிறதா முடிவு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சாட்கரிகளை இந்த மேட்ச்சில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நம்மளுடைய சாட்கரிகளை தோற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சாட்கரிகளை எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் இருந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுடைய டபிள்யூ இப்போ ஒரு புதிய தகவலை சொல்கிறாங்க. டபிள்யூல மொத்தம் 39 ரெசல்மனியா நடந்திருக்கு. இந்த 39 ரெசல்மனியாவில் நம்மளுடைய சமோன் ஃபேமிலியான ரோமன் ரெயின்ஸ் ஃபேமிலி மொத்தம் 15 ரெசல்மனியாவில் மெயின் ஈவென்ட் விளாண்டுருக்காங்களாம். இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 40 நடக்க போகுது. இதையும் சேர்த்தா 16 ரெசல்மனியாவில் அதாவது 39ல் 16 ரெசல்மனியா விளாண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேமிலியான அனோய் ஃபேமிலி படைக்க போகுது. ஏன்னா படைக்க போகுதில்ல, படைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே இந்த அளவுக்கு ஒரு மெயின் ஈவென்ட் விளாண்டது சரித்திரமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு பெருமையை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேமிலியான அனோய் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இது போய் சேரும். எலிமினேஷன் சேம்பரில் நம்மளுடைய
கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோ நடக்க போகுது. இந்த எஃபெக்ட் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வராருன்னா, நம்மளுடைய ரா உமன் வேர்ல்டு சாம்பியனான நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வராரு. அதுக்கப்புறம் 2024 ராயல் ரம்போ வின்னரான நம்மளுடைய அமெரிக்கன் பெண் கோடியும் வராரு. நம்மளுடைய கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளுடைய 2 நபர்களும் வராங்க. வந்து என்ன மாதிரி விஷயத்த பேச போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக நம்மளுடைய ரெசல்மனியா 40ல் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்காக வரலாம். அப்படி இல்லைன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி பேச வரலாம். அப்படி இல்லைன்னா ரெசல்மனியா நைட் 1ல் வந்து நம்மளுடைய செத் ரோலன்ஸும் நம்மளுடைய கோடியும் இணைஞ்சு நம்மளுடைய ராக்குக்கும் ரோமனும் கூட ஒரு டாக் டீம் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கூட நம்மளுடைய செத் ரோலன்ஸும் நம்மளுடைய கோடியும் பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெசல்மனியா 40ல் நான் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி நான் புதிய சாம்பியனை படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி வந்து ஒரு புதிய ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷோக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ராக்கும் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா இந்த ஷோ எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எலிமினேஷன் சேம்பர் எங்கே நடக்குதுன்னா ஆஸ்திரேலியா நடக்குது. ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த நம்மளுடைய கிரேசன் வாலருக்கு ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோவை நம்மளுடைய WWE ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ரியா ரிப்லியும் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹைப்னஸ்ங்கிறது அது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளி அதாவது மாமி ரா உமன் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஏகப்பட்ட பட்டாளங்கள் இருக்குது. ஆனாலும் நம்மளோட கிரேசன் வாலர் எந்த ஒரு இதுலுமே இருக்காரு. அதனால் சரி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோவை இது பண்ணியிருக்காங்க. அந்த கிரேசன் வாலர் எஃபெக்ட் ஷோவுக்கு நம்மளுடைய கோடியும் நம்மளுடைய செத் ரோலன்ஸும் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஷோக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ராக்கும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா மேபி வரலாமா அப்படின்னு கேட்டால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வரக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இந்த ஷோ வந்து எதுக்காக இவங்க வராங்க அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேருமே அதாவது ரெசல்மனியா 40ல் இருக்காங்க. அவங்க மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய கோடியும் சரி நம்மளுடைய செத் ரோலன்ஸும் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து பெரிய பெரிய தலைங்க யாருமே இல்லை. ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் கிடையாது, ராக்குக்கு மேட்ச் இல்லை, செத் ரோலன்ஸுக்கு, கோடிக்கு, ரோமன் ரெயின்ஸ் அது பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த எலிமினேஷன் சேம்பரில் வேறு எந்த ரெஸ்லருக்குமே பெரிய பெரிய ரெஸ்லர் யாருக்குமே மேட்ச் இல்லாததுனால இந்த எஃபெக்ட் ஷோவுக்கு நம்மளுடைய கோடியையும் நம்மளுடைய செத் ரோலன்ஸையும் கூட்டிகிட்டு வந்து இந்த பேப்பரையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நம்மளோட WWE பிளான் இதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.